அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வருட கன்னிராசிக்கான சனி பயிற்சி பலன். கன்னிராசி நேயர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்குது. திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் சனி பயிற்சி இந்த வருஷம் 2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமையில் சனி பயிற்சி நடக்குது. கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்கிறார். கிட்டத்தட்ட 2.5 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கின்ற சனி பயிற்சி கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டுக்கு செல்கிறார். கும்பராசியில் இது நாள் வரை 6ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றத்தை தான் கொடுத்தார். ஒரு உயர்வான பலன், எதிர்ப்பு சக்திகளை முறியடித்து வரக்கூடிய எதிர்ப்புகளை சோதனைகளை எல்லாம் சரி செய்து நல்லதொரு முன்னேற்றகரமான பாதையில் நிறைய மாற்றங்களை முன்னேற்றங்களை செய்து வந்தார். உடல் ஆரோக்கியத்திலும் வலிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு மருத்துவ உதவியாலையும் சரி செய்து 6ஆம் இடத்து சனி பகவான் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்தார். இப்போ 6ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டுக்கு செல்லுகிற போது பலவிதமான மாற்றங்கள், வாழ்வியலில் சிறு சிறு மாற்றங்கள் நடக்கும். அதையெல்லாம் கன்னிராசிக்காரர்கள் தெரிந்து கொண்டு இந்த 2.5 வருடகால சனி பயிற்சியை எப்படி கடந்து செல்வது என்பதை தெரிந்து கொள்வது நலமாக இருக்கும். மீனராசியில் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்ராடாதி நட்சத்திரம் 4 பாதம், ரேவதி நட்சத்திரம் 4 பாதம், இப்படி 9 பாதங்களையும் சனி பகவான் கடந்து செல்வார் இந்த 2.5 வருஷத்தில். அதில் குருவுடைய வீட்டில் சனி பகவான் வர்றதுனால ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கான அதிக உழைப்பை கொடுக்க வேண்டியது இருக்கும். கடின உழைப்பே ஒரு உயர்வான முன்னேற்றம், உழைப்புக்கேற்ற ஊதியம் என்கின்ற அடிப்படையில் எது செய்தாலும் உழைப்பு, உற்சாகம், முயற்சி என்கின்ற அடிப்படையில் பொருளாதார முன்னேற்றத்துக்குரிய சிந்தனையில் சனி பகவான் செயல்பட வைப்பார். அதில் 7ஆம் வீடு என்பது கணவன் மனைவிக்கான குடும்ப சூழ்நிலைக்கான ஒரு விஷயமாக இருக்கும். கூட்டு தொழில், பார்ட்னர்ஷிப், இவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான விஷயங்கள் நடக்கும். மற்றும் எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு எல்லோரையும் அரவணைத்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி என்கின்ற அடிப்படையில் தலைமை பதவி ஏற்று மற்றவர்களை வழிநடத்தி ஒரு உழைப்பு அவர்களாக இணைந்து கடினமாக உழைத்து அல்லும் பகலும் பாடுபட்டு ஒரு உயர்ந்த நோக்கத்தை அடைவதற்காக பாடுபடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதில் கணவனுக்கு மனைவி கன்னிராசிக்காரராக இருந்தாலும் கணவனை பற்றிய ஒரு புரிதல், உணர்தல், அவர்களை பற்றிய தெரிந்து அவர்களுக்கேற்ப நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நடக்கும். கணவன் கன்னிராசிக்காரர்களாக இருக்கும்போது தொழில் முன்னேற்றத்தில் வரக்கூடிய உழைப்பின் அடிப்படையிலையும் முயற்சி அடிப்படையிலையும் பொருளாதார முன்னேற்றம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் என்பதை ஒரு ஆலோசனை செய்யக்கூடிய அளவுக்கும் வழிகாட்டுதல் செய்யக்கூடிய அளவுக்கும் மனைவியினுடைய ஸ்தானம் இருக்கும். அதே நேரத்தில் கன்னிராசிக்காரர்கள் மனைவியாக இருக்கிற பட்சத்தில் அவர்களுடைய அலுவலக பணியாக இருந்தாலும் சரி, குடும்ப முன்னேற்றத்தில் அவர்கள் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும், கணவனுக்கு தேவையான ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்கும் அவர்களுடைய எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டு அவர்களுடைய எண்ணம் குறிக்கோளுக்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயமும் நிர்பந்தமும் நிச்சயம் அவங்களுக்கு இருக்கும். ஆகவே கணவன் மனைவிக்குரிய 7ஆம் வீட்டில் சனி பகவான் வருகிற போது கணவன் மனைவியுடைய அந்த உறவின் அடிப்படையில்
அதிக கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. ஒருவருக்கொருவர் நன்கு புரிந்து கொண்டு இணைந்து ஒற்றுமையுணர்வோடு செயல்பட வேண்டிய காலகட்டம். அதில் அவ்வப்பொழுது ஆலோசனைகள் நடக்கும். குடும்ப ஆலோசனைகள் இருக்கும். எதிர்காலத்தை பற்றி நிறைய திட்டமிடல் இருக்கும். அப்படி ஆலோசனை செய்கிற போது ஒருமித்த கருத்தோடு ஒற்றுமை உணர்வோடு நன்கு ஆலோசனை செய்து ஒரு சரியான தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலை வளைத்துக் கொள்வது நல்லது. வீண் வாக்குவாதம், மனக்குழப்பம் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம், கருத்து வேறுபாடுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம, சொந்த பந்தங்களானாலும் சரி, எதிர்கால முன்னேற்றத்தை பற்றி எடுத்துக்கொண்டாலும் சரி, குழந்தைகளினுடைய பிள்ளைகளினுடைய வருங்காலத்தை பற்றி ஆலோசனை செய்வதாக இருந்தாலும் சரி, கருத்தியலில் மிகவும் ஒற்றுமையோடு அக்கறையோடு பயணிப்பது ரொம்பவும் பொருத்தமான காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் கூட்டு தொழில் செய்பவர்கள் பார்ட்னர்ஷிப்பினுடைய எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டு அவர்களினுடைய மனதை புரிந்து கொண்டு அவர்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அவர்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டிய அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம் இருக்கும். நண்பர்களை நன்கு புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். மற்றபடி வெளி வட்டாரங்களில் மற்றவர்களோடு பழகும் தன்மையில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகும். அதில் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு திட்டமிடல் எப்பொழுது இருக்கணும். அது கொஞ்சம் ஒழுக்கத்தை அதிகமாக கடைபிடித்தாலும் வாழ்வியல் முன்னேற்றத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். மனக்குழப்பங்களிலிருந்து விடுபடுவதற்கும் ஒரு தெளிந்த நீரோடையாக வாழ்க்கை பாதை செல்வதற்கும் பயன்படும். ஆகவே 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்ப சூழ்நிலையையும் கணவன் மனைவியினுடைய முன்னேற்றத்திலையும் கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப் மற்றவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வெளி வட்டாரத்தினுடைய மக்கள் தொடர்பு மிக்க ஒரு சூழ்நிலையிலும் சரி மிகவும் கவனமாக கூர்ந்து கவனித்து அதிகமாக உழைத்து முன்னேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதில் சனி பகவானுடைய பார்வை என்ற அடிப்படையில் 3, 7, 10 என்கிற இடத்தை பார்க்கிற போது ரிஷபராசியை பார்க்கும், கன்னி ராசியை பார்க்கும், தனுசு ராசியை பார்க்கும். அப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு ரிஷபராசியை பார்க்கும்போது அது 9ஆம் வீடாக வருது. 9ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கும்போது அவ்வப்பொழுது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து போகும். சில நேரங்களில் அதிர்ஷ்டம் வருகிற அந்த காலகட்டத்தை உணர்ந்து தெரிந்து கொண்டு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்கின்ற அடிப்படையில் மிகவும் ஆர்வத்தோடு கவனமாக அலட்சியப்படுத்தாமல் அந்த வரக்கூடிய வாய்ப்புகளை அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தக்க வைத்து கொள்வதில் மிகவும் சிரத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே நேரத்தில் தந்தையோடு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆகவே அவர்களுடைய மனதையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் உறுதுணைகளையும் செய்து அவர்களோடு இணைந்து பணியாற்றுவதில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். பிறகு வீடு கட்டுறதுல சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகளையெல்லாம் தெரிந்து உணர்ந்து சரி செய்து அதை முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்வதற்கு அதிக உழைப்பும் தேவைப்படும். சில நேரத்தில் வாகனம் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த வாகனம் வாங்குவதற்கு சிறு சிறு இடையூறுகள் வரலாம். அதிக முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கும். அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் அதற்குரிய கட்டமைப்பை நன்கு தெரிந்து கொண்டு சரியான முயற்சியில் வாகன யோகத்தை பெறுவது நல்லது. சிலருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியால் நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அந்த பயணங்களிலே எது தேவையோ எது முக்கியமோ அந்த வாழ்வியல் முன்னேற்றத்துக்கு தேவையான பயணங்களை திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. மற்றபடி சுபகாரியங்கள் நடக்கும். சுபகாரியங்கள் நடக்கின்ற போது அதில் நிர்வாகத்தின் அடிப்படையில் அந்த நிகழ்ச்சியில் அதிகமாக கலந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதற்கு அனைவருடைய எண்ண ஓட்டத்தை தெரிந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை பொறுப்பேற்று நடத்த வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். ஆகவே இந்த சனி பயிற்சி பலவிதமான
அனுபவங்களை கற்றுத்தரும். அதில் 7ஆம் பார்வையாக கன்னி ராசியையே சனி பார்க்கறதால உடம்பு சில மாற்றங்கள் ஏற்படும். நடை உடை பாவனையிலும் ஆடை ஆபரணங்கள் போன்ற விஷயங்களிலும் தன்னுடைய கெட்டப் சேஞ்ச் உடல் தோற்றத்தை மற்றவர்களுடைய பார்வைக்கு ஏற்றவாறு வடிவமைத்து கொள்ள வேண்டும் என்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். ட்ரெஸ் கோடு, கோட் ஷூட்டு, மற்றபடி தன்னுடைய ஒரு வடிவமைப்பு தோற்றத்தை மற்றவர்களுக்காக அதை சரி செய்து மாற்ற முடியக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நடக்கும். இதில் உடல் உபாதைகள், உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அதை சரி செய்ய வேண்டிய மெனக்கடல் இருக்கும். சில பேருக்கு தோல் வியாதி, எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதி, நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கை கால் வலி, இது போன்ற விஷயங்களில் தேவைப்படுகிற போது மருத்துவ உதவியை பெற்று, அது நிரந்தர உபாதைகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அதை சரி செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். ஆகவே கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும். அதிக உழைப்பு அதிக முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் சனி பகவானுடைய பார்வை 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால கன்னி ராசிக்கு 4ஆம் வீடு குருவுடைய வீடு வருது. பணம் சம்பாதிப்பதில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வருமானத்தை சேமிப்பு வைப்பது, அந்த வருமானத்தினுடைய டார்கெட் இலக்கை நிர்ணயித்து அதற்கேற்றாற் போல அல்லும் பகலும் உழைத்து பாடுபடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இவ்வளவு வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்கின்ற ஒரு திட்டமிடல் இருக்கும். ஒரு வியாபாரத்தில் இவ்வளவு லாபங்களை நாம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், குறிக்கோள் இருக்கும். அந்த எண்ணங்கள் குறிக்கோளை அடைவதற்காக என்னென்ன முயற்சிகளை எடுக்க வேண்டுமோ எல்லா விதமான முயற்சிகளை எடுக்கக்கூடிய காலகட்டம் வரும். சிலருக்கு வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், இதற்கேற்ற நிதி ஆதாரத்தை திரட்டணும், அதற்கு லோன் வாங்கலாம், கடன் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியெல்லாம் நடக்கும். அந்த முயற்சியும் வெற்றியும் பெறும். கடன் உதவி கிடைக்கும். மாத தவணை கட்டுவதிலையும் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தி அதை சரியான ஒரு தீர்வுக்கு கொண்டு வந்து முன்னேற்றத்துக்கு இந்த காலகட்டத்தை பயன்படுத்துவார்கள். கன்னி ராசிக்காரர்கள் முயற்சியும் உழைப்பும் நல்லதொரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பதற்கும் குடும்ப மேன்மையை அடைவதற்கும் தான் மனதில் விருப்பப்பட்ட விஷயங்களை எல்லாம் வெற்றிகரமாக மாற்றுவதற்கும் இந்த சனி பகவான் அதிக உழைப்பை முயற்சியை கொடுப்பார். ஆகவே உழைப்புக்கு அஞ்சாதவராக கன்னிராசிக்காரர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி, நவ கிரகங்களினுடைய நல்ல ஆசீர்வாதத்தாலும் சனி பகவானுடைய நல்ல ஆசீர்வாதத்தாலையும் நிறைய நன்மைகள் நடக்கட்டும். சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணி சூரிய உதயத்தை வழிபாடு செய்வது, 8 மணி அளவில் எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, காகத்துக்கு உணவு வைத்து வழிபாடு செய்வது, வீட்டிலே மாலை நேரம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சனி பகவானுக்கு உகந்த ஒரு பரிகார பூஜையாக இருக்கும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும், கணவன் மனைவியினுடைய ஒற்றுமையும், உடல் ஆரோக்கியமும், தொழில் முன்னேற்றமும், எடுத்த முயற்சிகள்லாம் தங்குதடையில்லாத வெற்றிகளும் பெறுவதற்கு இந்த பரிகார பூஜைகள் சனி பகவானுடைய நல்லாசியால் நடக்கும் என்று சொல்லி, வாழ்க வளமுடன். குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.